Good morning students. நாம இந்த வீடியோல liquid pressure திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் factors என்னென்ன அப்படிங்கறத பத்தி சில activities மூலமா கத்துக்க போறோம். Factors determining liquid pressure in liquids. Pressure exerted by a liquid at a point is determined by first depth h, second density of the liquid rho, third acceleration due to gravity g. திரவத்தின் அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெப்த் திரவத்தின் ஆழம், செகண்ட் டென்சிட்டி திரவத்தின் அடர்த்தி, தேர்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதாவது புவி ஈர்ப்பு முடுக்கம். இந்த மூன்று காரணிகளும் லிக்விட் ப்ரெஷர் திரவ அழுத்தத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு டெப்த் திரவத்தின் ஆழத்தை பொறுத்து திரவ அழுத்தம் லிக்விட் ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். Take a plastic bottle, punch 3 holes on its side in the same direction but at different heights. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் 3 துளைகள் போடுறோம். Now pour some water into it and let it flow through the holes. அந்த பாட்டிலை வாட்டரால் ஃபில் பண்ணி நீரானது அந்த துளைகள் வழியாக வெளியேறும்படி பண்ணுறோம். இப்போது now observe the flow of water. Water from the lowest hole comes out with the greatest force. கீழே உள்ள துளை அதிக ஆழத்தில் அதிக டெப்த்தில் இருக்கிறதால ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த புள்ளியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே உள்ள துளை வழியாக நீர் பீரிட்டு அதிக விசையுடன் வெளியேற்றப்படுது. Water from the topmost hole comes out with the least force. மேலே உள்ள துளையோடைய டெப்த்து ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால குறைந்த விசையுடன் நீரானது வெளியேற்றப்படுது. From this activity we can infer that pressure varies as depth increases. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக டெப்த் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவ அழுத்தமும் லிக்விட் ப்ரெஷர் அதிகரிக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட் திரவ அழுத்தம் திரவத்தினுடைய டென்சிட்டி அதாவது அடர்த்தியை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக புரிஞ்சிக்கலாம். Take 2 containers of same size and make holes in the 2 containers at the same level. 2 ஒரே மாதிரியான ஒரே சைஸ் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்து அந்த பாட்டிலில் 2 பாட்டிலையும் சேம் ஹைட்டில் ஒரே ஹைட்டில் துளைகள் இடுறோம். இப்போது இந்த 2 பாட்டில்லையும் அடர்த்தி டென்சிட்டி வேறு வேறு இருக்கக்கூடிய 2 திரவங்களை அதாவது ஃபஸ்ட்டு உள்ள பாட்டிலில் ஆயிலையும் ரெண்டாவது பாட்டிலில் வாட்டரையும் ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாட்டிலில் அடர்த்தி டென்சிட்டி கம்மியான ஆயிலையும் செகண்ட் பாட்டிலில் டென்சிட்டி அதிகமான வாட்டரையும் ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். ஆயிலுடைய டென்சிட்டி வாட்டருடைய டென்சிட்டியை விட குறைவாக இருக்கும். இப்போது 2 பாட்டிலில் இருந்தும் துளைகள் வழியாக திரவங்கள் வெளியேறும்படி செய்கிறோம். இப்போது நீரானது ஆயில் எண்ணெயை விட அதிக விசையோட பீரிட்டு அதிக தூரத்துக்கு வெளியேறத பார்க்கலாம். இங்கே நீரோட டென்சிட்டி ஆயிலுடைய டென்சிட்டியை விட அதிகமாக இருக்கிறதால நீரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இது டென்சிட்டி அதிகரிக்கும் போது லிக்யூட்ஸோடைய ப்ரெஷரும் அதிகரிக்குது அப்படிங்கிறத காட்டுது.
நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்து ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கண்டெய்னரில் உள்ள லிக்யூட் ஏற்படுத்தும் ப்ரெஷர் 10 Nm/m² அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நிலாவோட மேல் பரப்பில் இந்த அழுத்தம் 1/6 தான் இருக்கும். அதாவது 2 Nm/m² தான் இருக்கும். ஸோ ப்ரெஷர் 10 Nm/m²லேருந்து 2 Nm/m² கம்மியாகுது இல்லையா? இதற்கு காரணம் மூணில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி பூமியில் இருக்கிற புவியீர்ப்பு முடுக்கத்தை விட கம்மியாக இருக்கும். அதாவது 1/6 தான் இருக்கும். ஸோ மூணில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியாகிறதால ப்ரெஷரும் கம்மியாகுது. இந்த எக்ஸாம்பிளிலிருந்து புவியீர்ப்பு முடுக்கம் அதிகரிக்கும் போது ப்ரெஷரும் அதிகரிக்கும், புவியீர்ப்பு முடுக்கம் குறையும் போது ப்ரெஷரும் குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹெச். அழுத்தமானது ஹெச் அதாவது டெப்த் ஆழத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், டெப்த்து டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகுது. அதே போல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோ. ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி, அடர்த்தி. அடர்த்திக்கு அழுத்தமானது அடர்த்திக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அதே போல் P is directly proportional to G. ப்ரெஷர் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் நேர்விகிதத்தில் இருக்கும். We usually combine the three and write a simple formula to calculate the pressure at a point. ஒரு புள்ளியில் திரவ அழுத்தத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி ஒரே சிம்பிள் ஈக்குவேஷனாக நம்ம எழுதுகிறோம். தட் இஸ் P is equal to H rho G.